ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு புது ஃபேமிலி ட்ராமா வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு 4 பசங்க இருக்காங்க. அதில் 3 பொண்ணுங்க, ஒரு பையன். ஸோ ஒருத்தருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு லைஃப் போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி காமெடியாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த ட்ராமா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் அதிக எபிசோட் இருக்குது. அதனால தான் போடுறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ராமாவை வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த ட்ராமா வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ராமா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்துட்டு மறக்காம பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு லேடி வந்து புலம்பி தள்ளிட்டே தான் சிக்கனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா குடும்பம் இது, நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டா நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு பிள்ளையும் ஒரு ரகமாக இருக்குது. எனக்கு நிம்மதியே கிடையாது, நரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டே தான் வந்துட்டு அவங்க சிக்கன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மூத்ததுன்னு ஒன்று பிறந்திருக்கு, அது பிள்ளையா பிறக்கல, பெரிய தொல்லையா பிறந்திருக்கு. அவன் வந்துட்டு மூவில வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவரோட பேர் வந்துட்டு ஜூன். இவரை பத்தின சில விஷயங்களை தான் காட்டிட்டு இருப்பாங்க. இப்பவும் வந்துட்டு மூவில ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணதுல வந்துட்டு காலெல்லாம் வேற ரத்தம் வந்துட்டு இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கவங்க ரத்தம் வருது அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்ல அது ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சரிப்பா ஏதோ சொல்றேன், இன்னைக்கு நைட்டு வந்துட்டு டின்னர் இருக்கு, அதனால வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் சொல்லுவான், இல்ல சார் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தான் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல தான் வந்துட்டு காட்டுவாங்க இவனை. ஒரு வழியா டிவோர்ஸ் முடிஞ்சு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு மேலேயும் கீழே நக்கலை தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே இந்த ஜூனோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இந்த ஜூன் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறதுனால அவர் வந்து லோன் வாங்கிட்டு இவரை வந்து சாட்சி கையெழுத்தா போட சொல்லியிருப்பாங்க. இவரும் நம்பி போட்டிருப்பாரு. ஆனா அவர் கட்டாம போனதுனால இவரோட வீடு இவரோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து புடுங்கிட்டு இருப்பாங்களா. இது வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இதே ஒரு ரீசனா வச்சு, அதுவும் இல்லாம ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, ஒன்னத்துக்கும் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க இவங்கள. அவ்வளவுதான், டிவோர்ஸ் ஆனதுனால ஒய்ஃப் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கே வந்துருவாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா இல்ல சரியான ஷாக்கு. என்ன குழந்தை குட்டியோட போனவன் இப்ப பெட்டியோட திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவி. இவங்களோட பேர் வந்துட்டு பூன். அவ்வளவுதான், அப்படியே ஷாக் ஆனவங்க கையில இருக்க கரண்டியை வந்து தூக்கி போட்டுருவாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் புள்ள வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பொண்ணோட வாழ்க்கையை இப்போ காட்டுவாங்க. செகண்ட் பொண்ணோட பேர் வந்துட்டு காகி. இவங்களுக்கு ஜங்சோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா பாரிஸ்ல போய் இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் வந்துட்டு ஆமாமா வந்து இறங்கிட்டேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல இருந்து இறங்கி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு வேற வந்துட்டு இருப்பாரு. காகிக்கு வந்துட்டு சும்மாவே கோவம் வரும். இந்த மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் பண்ணா எப்படி சும்மா இருப்பாங்க, அவள் தான் சீட்டா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே 4 அடியை போட்டு அவள் தான் அப்பாடா டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பையனை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சரியான ஷாக்கு. மூத்த பையனோட வாழ்க்கை தான் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணும் வந்துட்டு இப்படி நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஜூனெல்லாம் வந்துட்டு வெல்கம் டு த டிவோர்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தான் வந்துட்டு வரவேத்துட்டு இருப்பாரு. மறுபடியும் வந்துட்டு கரண்டி கீழே விழும். சரி இதுங்க தான் எப்படி இருக்குது. என்னோட 2வது பொண்ணு வந்துட்டு ரொம்ப கியூட் தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட் வேற, அவ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தான் காட்டுவாங்க. இப்போ இவ தான் வந்துட்டு வீட்டுல தேர்டு. இவளோட பேர் வந்துட்டு நாகி. இவ வந்துட்டு ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டாக்டரா இருப்பா. செம்ம ஸ்மார்ட் இவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரேடியோல வந்துட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அது மூலமா அந்த ரேடியோல வந்துட்டு உள்ளவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. இவளை நினைச்சு அவங்க அம்மா வந்துட்டு பெருமைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்துட்டு எழுதியிருக்கோம். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பை காட்டுவாங்க. அங்க இருக்க ஒரு அங்கிள் வந்துட்டு என்ன கருமண்டா இது, நம்மளோட குடும்ப கதையெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க இன்னொருத்தங்க. அங்கிள் பேர் வந்துட்டு யங். இவர் தான் வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த இன்னொரு லேடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, பூனோட சிஸ்டர். அவங்க பேரு ஓக்ஜா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் அக்கா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷனுக்கு லெட்டர் போட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 500 மதிப்புள்ள காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு இவர் கம்மன் ஆயிடுவாரு. 500 அப்படின்னு சொல்லிட்டு வாய் வேற பொழந்துட்டு இருப்பாரு. இவர் வந்துட்டு ஒரு பக்கா மிடில் கிளாஸ் தகப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அச்சஸ்ல எல்லா பிஹேவியரும் வந்துட்டு இவர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு இந்த டிராமால. இவங்களோட குடும்பத்துல வந்துட்டு இவங்க கடைசி பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக அம்மாவும் ஃபர்ஸ்ட் பொண்ணும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க. அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இது சூப்பரா இருக்கும்ல டாகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, உங்களுக்கா மேடம் அப்படி சொல்லும்போது சிச்சி எனக்குலாம் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னோட தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாக்கு இவங்க சொன்னதும் ஷாக் ஆயிடும். அடியே என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டே போயிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்லக்கூடாது, இப்போ இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சீட் பண்ற அவனே வந்துட்டு தனியா வாழ்றான் அப்படின்னும் போது நான் நல்லா தான் இருந்தேன், நான் தனியா வாழ்றதுல எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு 4 அட்வைஸை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க அப்புறமா அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, ஆமா உன் கடைசி பிள்ளையோட ஃபியான்சி இருக்கான்ல, அவனுக்கு இனிமேல் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சோறெல்லாம் சமைச்சு போடுவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டி ஏன் இப்படி கேட்குற அப்படின்னும் போது, சோறு சமைச்சா அவன் ஏதாவது திருப்பி செய்வான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஏதாவது தோணல அப்படின்னும் போது, நான் ஒன்றும் அதுக்காகலாம் பண்ணல சரியா, அவன் என் மருமகன், நான் அவன் மேல பாசம் வச்சிருக்கேன், அதனால நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற திட்டிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியாக்கும் அப்படின்ற மாதிரி
அவங்க ஒரு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அடியே வாய மூட்டு வேலையை பார்க்குறியா இல்லை மண்டையிலே கொட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்ட போட்டுச்சு. அந்த டாகி புள்ள வந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கா, பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி பிள்ளைய பிடிச்சி வேற திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க இங்க இவங்க போடுற பில்லை பார்த்தா அங்கிளுக்கு மெசேஜா ரிசீவ் ஆயிட்டு இருக்குமா, என்னது இது பொருளை வாங்க போயிருக்காங்களா இல்ல பொருள் விற்கிற கடையை வாங்க போயிருக்காங்களா, இவ்வளவு காசு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மினி அட்டாக்கே வேற வந்துடும். இப்படியே கட் பண்ணா கடைசி பொண்ணு டாகி தான் காட்டுவாங்க. அவ வந்துட்டு ஒரு டிராவல் ஏஜென்சில இன்டர்னா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பா. அவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வேற காலை போட்டு கிளின்னு வேற கிழிச்சிட்டு இருப்பாங்களா. ஐயோ இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சதும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு லைட்டா படுப்பாளே, அவ்வளவுதான். அங்கிருந்து அவ மேனேஜர் வர வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாரு. என்னது இது உன் இஷ்டம் போல படுத்துட்டு இருக்க, இது என்ன உன் வீட்டு பெட்டா இல்லைன்னா வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திட்டு இருப்பாரு. எனக்கு தெரியும் நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு உனக்கு இப்பவே லீவ் வேணும்னு சொல்லிட்டு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேள்வி கேட்டுட்டு இருப்பாரா. சச்சா அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா வேலை பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வேற அவ சாரி சொல்லிட்டு இருப்பா அவர்கிட்ட. இந்த பயம் இருக்கணும் எப்போ, சரியா ஒழுங்கா வேலையை பாரு, இந்த மாதிரிலாம் படுத்துட்டு இருந்தா அடுத்த வாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியை வரைய எட்டி வச்சுட்டு போவாரா. அவர் உதச்ச குப்பை தொட்டி இவ வேற எடுத்து வச்சுட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவ வந்துட்டு சரியான கைண்டான ஒரு பொண்ணா இருப்பா. இவ அப்படியே கட் பண்ணா அவ ஃபியான்சி கூட தான் ஃபோன் பேசிட்டு இருப்பா. அதுவும் மறைஞ்சு ஓரமா தான் நின்று பேசிட்டு இருப்பா. அந்த மேனேஜர் பார்த்தா கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்கிட்டயாவது நல்லா பேசலான்னு பார்த்தா அந்த பைபிளையும் வந்துட்டு இவளை பிடிச்சி திட்டிட்டு தான் இருப்பான். என்ன நீ ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலையா, அவன் மண்டபத்துல இருந்து ஃபோன் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவான். வேற இல்ல என் அக்கா வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு வந்துட்டு நான் என்னோட ப்ரொஃபஸரை பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தேன், அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு, மேனேஜர் வந்துட்டு லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் இன்னும் வேற கத்த ஆரம்பிச்சிடுவான். இவளோட பதிலாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது, நான் சொன்னா கேட்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனை வச்சுட்டு வேற போயிடுவான். என்ன நம்ம போனை கட் பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு கூட கேட்கல, அவன் பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அப்புறமா அவங்க அக்கா கால் பண்ணா அவ வேற போன் எடுக்க மாட்டா, இருக்கிற கடுப்புல இவ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்ல தான் நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல நாகியே தான் காட்டுவாங்க. அவகிட்ட ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சண்டை வலிச்சுட்டு இருக்கோம், என்னோட பேஷண்ட்க்கு நீ எதுக்கு வந்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நாகி வந்து சொல்லிட்டு இருக்கோம், நீ கொடுத்தது சரியில்லை அதனால நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த ஜியான் வந்துட்டு சொல்லும், நீ கொடுத்த டேப்லெட் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருமா, அவங்களால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நீ பார்க்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டரை, நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருப்பா. அந்த ஜியான் வந்து சொல்லிட்டு இருக்கோம், என்ன பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்கடி உன்னை பழி வாங்கணும், என்ன சில்லறத்தனமா பேசிட்டு இருக்க, நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு டாக்டர் வந்துட்டு இருப்பாரு. அந்த டாக்டர் கிட்ட நடக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி பேசும்போது அவர் வந்துட்டு சொல்லுவாரு, நம்ம ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் ஜியான் வந்துட்டு நடந்திருக்காங்க, இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த டாக்டர் பேசிட்டு இருப்பாரு. இந்த டாக்டரோட பேர் வந்துட்டு கீஜூன். நம்ம நாகியோட மூக்க உடைச்சதுனால அவரை சரியான கோவத்துல வேற அப்படியே பார்த்துட்டே இருப்பா, என்னையாடா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவ வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இருப்பா, ஆனாலும் வந்துட்டு இவ்வளவு குறை சொன்னா இவளுக்கு பிடிக்காதுல்ல. அதனால என்ன பண்ணுவா அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேரா அவன் முன்னாடி தட்டு தூக்கிட்டு போயிட்டு இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் வந்துட்டு உட்காரதுக்கு தானே வந்த, உட்காந்து தொலை அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான் அவன். அதுக்கப்புறம் இவ டேப்லெட் கொடுத்தா அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி அந்த பேஷண்ட்க்கு ரிப்போர்ட் இருக்கும்போது நான் கொடுத்த டேப்லெட்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா வேற கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், நீ ஏன் இப்படி எல்லாரையும் தொல்லை பண்ற மாதிரி நடந்துக்கிற, இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீ இப்படி பண்றதுனால இங்க இருக்க ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிடாம எஞ்சி போறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் தான் உங்களை தொல்லை பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கும்போது சச்சா அதெல்லாம் கிடையாது, இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் வர உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் எல்லாம் பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி இந்த கீச்சன் கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுவான், என்னத்தான் உனக்கு பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கேட்டுட்டு இருப்பானா, நீ பதில் சொல்ற வரைக்கும் சோறும் திங்கக்கூடாது ஒன்றும் திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வேற வச்சுட்டு இருப்பாளா. அடி பாவி, டாகு கூட அது பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீ என்ன டாகை விட கேவலமா நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவ்வளவு வந்துட்டு கோவத்துல நீ தின்னக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்க்கிழமே வந்து ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க தட்டில் உட்காந்து. இதெல்லாம் பார்த்து அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கூடி உட்காந்து அவளை பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த டாக்டர் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட் தான் ஆனா அதுக்காக இப்படிலாம் நடந்து கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் சொல்லிட்டு அந்த ஜியான் வந்து இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வந்துட்டு காட்டுவாங்க. இப்போ ஸ்கூல்ல வந்துட்டு ஐயோ ஜாலி பிசிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்டர்வியூ போறதுக்காக புக்கை மூடி வச்சா அப்பதான் வந்துட்டு இவ டீச்சர் கிட்ட டவுட் கேட்க ஆரம்பிப்பா. இவ கேட்டா அவ்வளவுதான் எல்லாரையும் உட்கார வச்சிருவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு அதிக பிரசங்கி வேலை தான் வந்துட்டு இவ பண்ணுவா. இவ வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் தான் ஆனா கொஞ்சம் அதிக பிரசங்கி வேலை எல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணுவா. இவ இந்த மாதிரி பண்றதை பார்த்து கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு இவ மேல சரியான காண்டாய் தான் உட்காந்துட்டு இருப்பாளுங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பேசிட்டு அவங்க கண்ணை பெற முட்டை முட்டையா இருக்கு, என்னால் அந்த கண்ணை கூட வைக்க முடியல அப்படின்ற மாதிரி அதுல இருக்க ஒரு ஜூனியர் பையன் வேற பேசிட்டு இருப்பான். கரெக்டா அவ வேற கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பா. யாரை பத்தி பேசுறீங்க, ஜியானை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் பேரை வந்துட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இவளை கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே அந்த ஜூனியர் பையன் எல்லாம் பயந்து தெரிச்சிருவான். ஆத்தி இவளா, ஐயோ பெரிய லெசனே எடுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்கள பத்தி இல்ல, நாங்க வேற யாரையும் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்துட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேற ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பா. பங்க்சுவாலிட்டிலே நாகி வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஆள் இல்லாத சமயம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் இவ.
அவ சீக்கிரம் வந்தது இல்லாம எல்லாருமே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளவு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் இவ. டாகி வந்துட்டு நாகி கிட்ட இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வந்துட்டு உன் ட்ரெஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அதுக்கு இவெல்லாம் அது ரொம்ப லாங்கா இருக்கும், நீ புதுசா ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வேற அனுப்பிச்சு விட்டுருப்பாள். இந்த ரிப்ளை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாகி வந்துட்டு பென்சில் எல்லாம் கீழே போட்டு கீழே குனிஞ்சு அந்த மெசேஜ் வேற பார்த்துட்டு இருப்பா. அவ தான் தர முடியாது, புதுசா ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருப்பா. சி கருமோ, இவெல்லாம் ஒரு அக்காவை பெத்து விட்டதுக்கு நல்ல 4 எறும்பு மாட்டை கொஞ்சம் பெத்து விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது கரெக்டா அவன் மேனேஜர் வேற குனிஞ்சிருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து பயமுறுத்திட்டு இருப்பான். எந்திரிக்கும் போது அவ்வளவுதான் மேல இருக்க அவன் பலகை வேற மண்டையிலே வேற அடிச்சிடும் அவளுக்கு. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுயா, பென்சில் கீழே ஊந்துச்சு சொல்லிட்டு எடுக்க வந்தேன், அவ்வளவுதான், நான் இப்ப வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வேற உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சு மிஸ் போங் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க எங்கல்ல ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த, அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஆமா உங்களை கட்டினதுக்கு அங்கதான் உட்காரணும் போல அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க என் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பாளே அவளை காணுமே எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓக்ஜாவை தேடும் போது அவர் அப்பதான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கத்து கடைக்காரங்க இருக்காங்களா, பேக்கரி கடைக்காரங்களும் அந்த ஃப்ரூட் கடைக்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க தெரியுமா, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அச்சி கம்முன்னு உட்காரு, உனக்காக டம்ப்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நானே டாகியோட கல்யாணத்துக்கு அழகா தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயட்ல இருக்கேன், நீ வேற இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா நான் எப்படி திங்கிறது, பரவாயில்ல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சாலுமே வந்துட்டு அவங்களுக்கு மனசு கேட்காது. சரி ஒன்னே ஒன்று மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போங் வந்துட்டு எங்களுக்காக டையெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஆசையா கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா அவர் இல்ல நல்லாவே இல்லை, அதுவும் இல்லாம எவ்வளவு காஸ்டா இருக்கு தெரியுமா, ஒழுங்குமுறையை திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி திருப்பி வேற கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட. இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இந்த ஆளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்க்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குஷன் சேர்ல வந்துட்டு உட்காருவாங்களா, உடனே அவர் அங்கிருந்து ஓடி வந்துட்டு அடியே அதுல உட்காராத, உட்காந்து உட்காந்து தேய்ச்சிட்டு ஆல்ரெடி இன்னும் வந்துட்டு தேய்க்காத அப்படின்னு சொல்லும் போது இவங்க வேணும்னே வந்துட்டு இன்னும் நல்லா குதிச்சிட்டு இருப்பாங்க. குதிக்க வசேர இந்த வர மண்டையில போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் நார்மல் சேர்ல தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இங்க உட்காந்துப்பாங்க. வேற எங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு தான் அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாம என் மூத்த 2 பிள்ளைங்க வாழ்க்கை தான் வந்துட்டு டைவர்ஸ்ல முடிச்சிச்சுங்க, 3வது புள்ள வந்துட்டு எப்படி சந்தோஷமா வாழ்றாளோ அதே மாதிரி 4வது புள்ளையும் கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வேற இருப்பாங்க அவங்க தனியா. ஓக்ஜா வேற ஒரு பக்கம் இருக்கிற எல்லா டம்ப்ளிங்ஸையும் தின்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டியோட வேற அடிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ போச்சு என் டயட் எல்லாம் போச்சு, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை வேற பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க இங்க நாகி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கும், டாக்ஸி நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க காலில் இருக்க ஹீல்ஸ் வேற அவுந்துருமா, இருங்க இதை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸை போட்டு வரதுக்குள்ள பின்னாடி இருந்து அந்த ஜியான் இருக்காங்களா அவங்க ஓடி போயிட்டு அந்த டாக்ஸில ஏறிப்பாங்க. நாகிக்கெல்லாம் கோவமா வந்துட்டு இருக்கோம், அட்டியே நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவல அவ்வளவுதான் கொண்டே பிடிச்சி அறுத்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடுரோட்ல நின்று கத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அந்த கீஜூன் வேற சரட்டுன்னு வேற கார்ல இவங்களை பயமுறுத்துற மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. இவன் வேற ஒருத்தன் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்ல தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு வழியா டாக்ஸியை பிடிச்சி லிஃப்ட்டை பிடிச்சி மேல வந்தா கீஜூன் வேற வந்துட்டு இருப்பாரா, இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே அவன் காலை நசுக்கி விட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க ஹீல்ஸை வச்சு. ஒரு வழியா வீடு வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணா இந்த கீஜன் வேற பளிச்சு காட்டிட்டே வேற உள்ள போயிட்டு இருப்பாரு, இந்த வரண்டா ஓனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கீஜன் தான் வந்துட்டு நம்ம நாகியோட அன்பான பிராணநாதர், அதாவது ஹஸ்பண்ட். இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்துட்டு மண்டில வந்துட்டு ஒரு உருண்டையை மாட்டி சுருள் மாதிரி பண்ணுவாங்களா, அதை வரை கீழே உருட்டி வச்சிருப்பாங்களா, என்ன இதுக்கு கீழே உருட்டி வச்சிருக்க அப்படின்னும் போது நம்ம நாகி வந்துட்டு சொல்லுவாங்க, அது ஊர்லயா இருக்கு அதனால தான் உருட்டி வச்சிருக்கேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு உன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது எதுக்கு அந்த பொம்பளைக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற, அதுக்காக எங்கிட்ட அடி வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது கம்முன்னு இருடி போ, உனக்கு டயர்டா இருக்குல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா அந்த மீட்டை வந்துட்டு ஒரு கவரை வச்சு கூட மூடி வைக்காம அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க. அடியே நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் வந்துட்டு அப்ப என்ன பெர்ஃபெக்ஷன் லிஸ்ட்ல சேரும், ஒழுங்கா வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் பண்ணலன்னா நீ பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்துட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நாகி வந்துட்டு எல்லா கலர் ட்ரெஸ்ஸையும் ஒன்னா போட்டு துவைச்சிருப்பாங்க போல, அது வரை எல்லா கலரும் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்குமா, இந்த சின்ன புள்ள கூட இதை வந்து தனித்தனியா பிரிச்சு துவைச்சிருக்கோண்டி, நீ எந்த மூலையை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கொண்டா அந்த ட்ரெஸ் தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போட்டுருவாங்களா அவங்க. இந்த கீஜனுக்குள்ள தூக்கி வாரி போட்டுரும், அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த சட்டை தானே பிரச்சனை, இப்போ அந்த சட்டையில இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அட்டம் உனக்கு அடி போட்டா தான் சரி வரும் அப்படின்னும் போது போ அதை பொறுக்கி எடுத்துருவா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி கேரக்டர் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமா. இப்போ அடுத்த வீட்டில் காகியை தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு அவ பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் வேற தின்னுட்டு இருப்பாளா, அவளோட புள்ள வந்துட்டுமா நீ ஏமா பாட்டிக்கு போயிட்டு சமைக்கிறதுல ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருப்பான் அவன். இவனோட பேர் வந்துட்டு ஜங்ஸோ. ஆக்சுவலி இவன் ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசாக இருந்தாலும் யாரையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு கேரக்டரா இருப்பான் இவன். இவளுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும், என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு வந்துருச்சு பாரு, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னது இது கூட்டம் சின்னதா இருக்கு, பெருசா தானே இருக்கும் எப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில பேர் வந்துட்டு இந்த இடத்துல மிஸ் ஆவாங்க. ஓக்ஜா வந்துட்டு ஏதோ லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மூத்த பிள்ளை ஜூன் இருக்கான்ல அவனோட குட்டி பிள்ளையும் வந்துட்டு நைட் இங்கே தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க போல. ஸோ அவளை வந்துட்டு
வேற கிண்டர் கார்டன்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜூனுக்கு வந்துட்டு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க 2 பொண்ணுங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிறதா அவங்க ஒய்ஃபா தான் இருப்பாங்க. என்னதான் டிவோர்ஸ் பண்ணாலும் நீ உன் கடமையை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யங் சொல்லும்போது, நான் எல்லா கடமையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அவ தான் வந்து வேற கிண்டர் கார்டன்ல சேர்க்கணும்னு சொன்னா, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு என்னோட வேலைகளை கரெக்டா தான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிழிச்ச முட்டா பையடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற இவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. சரி இந்த வீணா போன டாபிக்கை வந்துட்டு விட்டுலாம், முக்கியமான டாபிக் வரலாம். எல்லாருக்கும் வந்துட்டு மந்தோட பில் அமைச்சிருக்கல அதெல்லாம் ஒழுங்கா செட்டில் பண்ணிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஜங்ஸோ இருக்கான் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்ஸோ சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு புரியும் பாட்டி, பரவாயில்ல நீங்க பேசுறத நான் கேட்காமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், ஐயோ தகப்பா நானே கேட்கணும்னு தான் நினைச்சேன், எனக்கு மட்டும் எதுக்கு எக்ஸ்ட்ரா பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு யங் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நீ கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ மட்டும் இந்த ஹீட்டை வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கல, ஹீட்டரை இங்க இருக்க எல்லாரையும் விட நீ தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜூன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க அதனால ஹீட்டர் கம்மியா யூஸ் பண்றீங்க, நான் வந்து ரூஃப் டாப்ல இருக்கேன்ல அதனால நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதனால நீங்க மட்டும் எதுக்கு வந்து இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு வர இருப்பான். டாகி கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் ஒழுங்கா அவளோட ரூமையாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா பில்ல கட்டுறதா இருந்தா இந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா இப்போ வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் பொண்ணு எல்லாம் ஓகேப்பா நான் கட்டிடுறேன் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி அப்படியே சரண்டர் ஆயிடுவா. ஜூனுக்கும் வேற வழி கிடையாது, சரி ஓகே நானும் கட்டி தொலைறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவர் இல்ல என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல பாதியிலே வேற ஏஞ்சி போயிட்டு இருப்பாரு. அவரோட பிளேட்ல வேற கொஞ்சோட சாப்பாடு மிச்சம் இருக்குமா, ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கொஞ்சோட சாப்பாடு மட்டும் மிச்சம் வச்சிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களும் சொல்லும்போது அதுக்கு பூங் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் ஒன்றும் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிச்சம் வைக்கல, அவரால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஏன் என்னவா அப்பாக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, கொஞ்சோண்டு சாப்பாடை மட்டும் நம்ம டாக்கிக்கு வந்துட்டு எடுத்து வச்சிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிள்ளைங்களும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பொண்ணு டாகி மேல வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தான் இருக்கும் போல, ஆனா அவங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு நாகிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னம்மா கல்யாணத்துக்கு வந்து எந்த ட்ரெஸ் போட போற அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அங்க நாகியும் வந்துட்டு இல்லம்மா இன்னும் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல கீஜுன் வந்துட்டு இந்த பாரு ட்ரெஸ் இது ஒரு ட்ரெஸ்ஸா எப்படி துவைச்சு வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி வந்து காட்டும் போது அவளுக்கு ஒரு டென்ஷன் போட ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வேற தூக்கி எரிஞ்சிட்டு அவனை பிடிச்சி கண்டுபிடி வேற கத்திட்டு இருப்பாங்க. இங்க இவங்க அம்மா வேற போனே வைக்க மாட்டாங்க, எப்பமா வருவ கல்யாணத்துக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்களா. அங்க கீஜுன் வேற இன்னும் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், இரா அவனை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள சுத்தி சுத்தி வேற அவனை போட்டு சம்மோடி அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஓடிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க, என்ன பெத்த ஆத்தாவை தயவு செஞ்சு போனை வைக்கிறியா, இங்க ஒரு தவளை நசுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு வந்தா அவர் ரூம்குள்ள பூந்து எஸ்ஆகி ஓடி போயிடுவான், மரியாதை வெளியே வரையா நசுக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அங்க நடக்கிறது வேற சம்பவம், ஆனா இங்க மம்மி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவ என்கிட்ட எப்படி பேசுறா தெரியுமா, மூச்சு வாங்கிட்டே பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க மூத்த 2 பிள்ளைங்களும் வந்துட்டுல ஓ அப்படியோ கதை அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வேற புரிஞ்சிருவாங்க. அவன் மட்டும் எப்படிதான் இப்படி இருக்கானே தெரியல, இன்னும் புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரியே நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இங்க ஜங்ஸோ வேற இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருப்பான். ஐயோ இவன் முன்னாடி வேற அடல்ட் கண்டென்ட் ஓடிடுமோ, இவனை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேந்தன் முழிச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சொல்லுவான், பரவாயில்லம்மா நான் இப்போ 16+ ஆயிட்டேன் அதனால வந்துட்டு எனக்கும் எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி அவன் நார்மலா சொல்லிட்டு இருப்பான். அது ரொம்ப நார்மலா வந்துட்டு அவன் எடுத்துப்பான். இதை கேட்டு ஜூன்லாம் வந்துட்டு பாடுறா இப்போ ஜங்ஸோ கூட பெரிய பிள்ளை ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். வேற அடுத்து திருப்பி நாகியை தான் காட்டுவாங்க, அவெல்லாம் வந்துட்டு அவனை பெட்ல இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியான தூக்கமாவே இருக்கும், அதுக்கப்புறம் தான் சந்தோஷமா வந்துட்டு தூங்கிட்டு இருப்பா. அடுத்த சீன்ல பரபரப்பா ஒரு புள்ள வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அவ வேற யாரும் கிடையாது மூத்த பிள்ளை ஜூன் இருக்கான்ல அவனோட பொண்ணு ஹி. இவளுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தங்கச்சி இருப்பா, அவளால வந்துட்டு கொஞ்சம் வாய் பேச முடியாது. இந்த மாதிரி ஜூனோட ஒய்ஃபும் அவங்க 2 பசங்களும் வந்துட்டு ஒரு வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த புள்ள எப்ப பார்த்தாலுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட்டா தான் கிளம்பிட்டு இருக்கோம், அவங்க அம்மா கார்ல போகும்போது சொல்லிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க, ஏண்டி நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப மாட்டியா அப்படின்னும் போது அம்மா நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுச்சி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே நீ வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒழுங்கா வந்துட்டு டியூஷன் தான் போன சரியா, வேற எங்கேயும் போக கூடாது, நீ எங்கெல்லாம் போறியோ எல்லா இடத்துல இருந்து வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்துட்டு அவங்க அம்மா பேசுறது வந்து கண்டுக்காம அவ பாட்டுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. ஜெட் வேகத்துல ஸ்கூலுக்கும் வந்து டிராப் பண்ணிடுவாங்க. அம்மா நீ ரொம்ப ஃபாஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு பாயை போட்டு அவளும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. இந்த குட்டி தங்கச்சியை வந்துட்டு நேரா ஜூனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இந்த மருமக வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ கிண்டர் கார்டன் மாத்துறதுனால அது விஷயமா கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அவளை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இங்க தான் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு மாமியார் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க மாமியார் வந்துட்டு கொஞ்சம் தயங்கிட்டே தான் கேட்பாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு மார்க்கெட்ல உள்ளவங்க வந்துட்டு உன்னைய ஒருத்தவங்க கூட பார்த்துருக்காங்க, நீ யாரையாவது டேட் பண்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு மருமக வந்துட்டு சொல்லுவாங்க, இல்ல அவங்க என்னோட டீம் லீடர் சும்மா சாப்பிட போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த காசிப் பேசுறவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்ச வரை இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாதா என் மருமக சின்ன பாத்தியா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஜூன் வந்து முன்ன மாதிரி கிடையாதுமா, சீக்கிரமாவே எழுஞ்சிக்கிறான், நல்லா டெய்லி வந்துட்டு வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சில பெருமையெல்லாம் பேசும்போது இந்த ஜின் வந்துட்டு சொல்லுவாங்க, அத்தை இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க,
பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் கடைசி பொண்ண வந்துட்டு இங்க கொண்டு வந்து விடுறேன். நீங்க இந்த மாதிரி உங்க புள்ளைக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா, நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரூடா கொஞ்சம் சொல்லிடுவாங்க. இல்லம்மா நான் பண்ணது உனக்கு ஹெல்ப் கிடையாது. அது எங்களோட கடமை அப்படின்ற மாதிரியும் மாமியார் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் இந்த பேக்லாண்ட் ஜூன் இருக்கான்ல தூங்கி முழிச்சு கரெக்ட்டா வேற வெளிய வந்துட்டு இருப்பான். இதான் உங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ஜின்னு வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன். சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பிள்ளையும் வந்துட்டு சொல்லிட்டு தான் போயிட்டு இருப்பா. அவ போனதுக்கு அப்புறம் ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தவங்க அவ்வளவுதான் அவன பார்த்து பயங்கரமா முறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்டா நாயே இப்பதான் தூங்கி எந்திச்சு வர டைமா கரெக்ட்டா இப்பதான் வருவியா? அவகிட்ட என்ன மாரி பில்டப் குடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி போட்டு அவன செம்மடி அடிச்சிட்டு இருப்பாங்க வேற. ஜூன் வந்துட்டு அவனோட கடைக்குட்டி கூடலாம் நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருப்பா. அவ பேசல அப்படின்றது அவனுக்கு வந்துட்டு ஒரு மனக்குறையா தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். அடுத்த சீன்ல பூனா எங்கும் வந்துட்டு கடை திறக்கிறதுக்காக வேற போயிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி கல்யாண வேலைலாம் நல்லபடியா நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பூன் புலம்பிட்டே வரும்போது எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கடைக்காரங்க வந்துட்டு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்தது என்னது இது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதா கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் லீவ் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு மாதிரி கேட்பாரா. ஒன்றும் இல்லப்பா நீங்க போய் கடையை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 2 லேடிஸும் வந்துட்டு நம்ம பூன் கிட்ட இந்த மாதிரி உங்க லாஸ்ட் மருமகம் வந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்களாமே அதுக்காக எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் கிடையாதா நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வைக்காமலையா அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்வீட்டா தான் பேசுவாங்க. எனக்கு தெரியும் நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஜாலியா தான் பேசுவாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூன் அங்கிருந்து கிளம்பும்போது வந்துருவாளுங்க ட்ரீட்னு சொல்லிட்டு காசை பிடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் போவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த 2 லேடிஸும் வந்துட்டு நம்ம பூனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கடை வச்சிருக்கிறது ஒரு வாட்டர் ஃப்ரைட் சிக்கன் ஆனா நடந்துக்கிறது என்னமோ பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் மாதிரி இதுங்கெல்லாம் வந்துட்டு உருப்படன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அவங்கள பத்தி தான் காசு பேசிட்டு இருப்பாங்க. இதுங்களோட 2 பிள்ளைங்க வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படுற ஆளுங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நல்ல குறையா வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். அடுத்த கடையில வந்துட்டு ஓக்ஜாவை தான் காட்டுவாங்க. அவங்க வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பூன் வந்துட்டு கம்மன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உன்னை விட நான் அழகாயிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேற சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா சாப்பிடுற டைமும் வந்துருமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு வரணுமே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க இருந்து ஒரு அங்கிள் வேற வந்துட்டு இருப்பாரு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போதைக்கு வந்துட்டு இந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். என்னப்பா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் அதுக்கு என்ன நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யங் வேற சொல்லிட்டு இருப்பாரு. என்னது இது பேச்சே சரியில்லை இந்த மாதிரி கடைசி பொண்ணு கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சில பல ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல நம்ம நாகி தான் காட்டுவாங்க. அவ வந்துட்டு ஒரு குட்டி பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாள். ஊசி குத்தணும் அப்படின்றது சொல்லும்போது அந்த குட்டி பையன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஊசியா வலிக்குமேமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வலிக்காதுமா என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஊசி எப்படி வலிக்காம இருக்கும் அதெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூடா வேற சொல்லிட்டு இருப்பா. என்ன இந்த டாக்டர் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பையன் எல்லாம் அவ்வளவுதான் கண்ணில் தண்ணி வச்சுட்டு அம்மா வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே வேற இருப்பான். இந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம நாகியோட மாமியார் வந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த போனே எடுக்க மாட்டாங்க. இக்னோர் வந்துட்டு பண்ணி விட்டுருவாங்க. இவங்க கால் எடுக்கலன்னா என்ன நேரா வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாங்க. இவங்க பேர் வந்துட்டு சோய். இவங்கள ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் நல்லா தெரியும் போல நல்லாவே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரா நாகி கிட்ட வந்துட்டு என்னடி உன் போன்ல வந்துட்டு மிஸ்டு கால்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு காட்டவே காட்டாதா நீ பார்க்கவே மாட்டியா என்ன வேணும்னே இக்னோர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் 4 கிளியை வந்துட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அங்க நர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூட கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம நாகியை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா திட்டி முடிச்சிட்டுல இருந்தா உனக்காக ட்ரெஸ் வாங்கினேன் இதை உன் தங்கச்சி கல்யாணத்துல போட்டுக்க சரியா அப்படின்னு சொல்லும் போது நாகி வந்துட்டு இதே பேட்டர்ன்ல இதே கலர்ல என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். அப்படியா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வந்துட்டு ரொம்ப ரூடா வந்துட்டு புடுங்கிடுவாங்க. எந்த மாமியாருக்காரியாவது வந்துட்டு மருமகளுக்கு இந்த மாதிரி ஆசையா ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுப்பாளா நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் நான் வாங்கி கொடுக்கறது ஒரு நாள் நீ போட மாட்டே ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த நர்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு அவளை பிடிச்சி நல்லா காத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டு அவங்க பாட்டுக்கு வேற கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. வேற இவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது எப்பவுமே இவங்க இப்படிதான் போல இது இவளுக்கு பழகிருச்சு போல சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியில இருக்க ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த சோய் வந்துட்டு இங்க இருந்து போனதுமே வந்துட்டு இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து கீச்சனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டாடா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்துட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி கத்திட்டு வேற போனை வச்சிடுவாங்களா. இவன் உடனே நம்ம நாகிக்கு வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நாகி வந்துட்டு கேட்பாங்க என்ன உங்க ஆத்தா கால் பண்ணிருச்சா அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சாக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன் அந்த ட்ரெஸ் தான் போட்டு தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுடா அது எப்பறம் நான் திருப்பி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போடலன்னு வச்சுக்கேன் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வேற அவன் சொல்லிடுவான். அவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கும் இந்த சின்ன விஷயத்துக்காடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது ஆமாடி அப்படி தாண்டி பேசுவேன் அதுவும் இல்லாம என் அம்மா கிட்ட வந்துட்டு சாரி கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சரி சொல்லி தொலைறேன் வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவா கடுப்புல. இந்த சோய் வந்துட்டு கரெக்டா இறங்குற இடத்துல நம்ம பூன் வேற வந்துட்டு இருப்பாங்களா. சோய் உங்களை தான் பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஷாப்பிங்கா போயிட்டு வரீங்க அப்படின்னும் போது ஏன் பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி ரொம்ப
நக்கலா தான் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க அவங்க. ஆமா ஜோய், தெரியுது தெரியுது, என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க சரியா அப்படின்னும் போது, என்னோட பையனோட குழந்தைய கல்யாணம் வராம இருப்பேனா, ஆனா அவளோட கல்யாணமாச்சு மூத்த 2 புள்ளைங்க மாதிரி ஆயிடாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா. இந்த போனுக்குலாம் வந்துட்டு சரியான கோவம் வந்துரும். அவங்க போனதுக்கு அப்புறம்லாம் போன் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சூனியக்காரி எப்படி பேசிட்டு போறா பாரு, வாழ்த்தலானா கூட பரவாயில்ல, சபிக்காம இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துலயே ஓக்ஜா இருந்துட்டு, ஆமா அவ ஒரு மாடு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஓக்ஜா வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் 2வது மருமகன் கீஜுனை பெத்து போட்டிருக்குல்ல, அது ஒண்ணுதான் அது பண்ண நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா கரெக்ட், கீஜுனால தான் நம்ம 2வது பொண்ணு வந்துட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓக்ஜாவை வந்துட்டு மண்டையாட்டிட்டே வேற இருந்துட்டு இருப்பாங்க. இந்த சாய் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் வச்சிருப்பாங்க. அங்க வேற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்குமா, பயங்கரமா மியூசிக் வச்சு கேட்டுட்டு இருக்கோம். அடியே காது என்ன செவிடா, இப்படி காது கிளியிற அளவுக்கு மியூசிக் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க தான் வச்சு கேட்க சொன்னீங்க அப்படின்னும் போது, நான் வந்து கம்மியா தான் வச்சு கேட்க சொன்னேன், இதுனா ராக்கெட் மியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க வேற. எல்லாம் என்ன சுத்தி அரை குறைங்களா இருக்குதுங்க, என்னோட சம்மந்தி, என் பையன், என் மருமக, அதுவும் இல்லாம இந்த வேலை செய்யற இந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கை வச்சுட்டு இவங்க குடிப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு குடியாரியா இருந்துட்டு இருப்பாங்க. ரீசனே வந்துட்டு இல்லாம பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் அரைகுறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீசனை வச்சு வேற குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டாகி வந்துட்டு எப்படியோ டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் ஃபியான்சி வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருப்பாள். அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து அவர் இல்லை, நீங்க இந்த மாதிரி டிராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்றீங்களா, அப்போ எனக்கு ஒரு நல்ல ஹாலிடே பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னும் போது அவ வந்துட்டு சொல்லுவா, இல்லை நான் இன்டர்னா தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வெளில கண்டிப்பா அவ பண்ணி தருவா அப்படின்ற மாதிரி அவளை வந்து பேச விடாம இவன் பேசிட்டே வேற இருப்பான். இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன நம்மள பேசவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து இவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்துருமா, சரி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேற வெளியே வந்துடுவா. இவ ஏதோ ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு ஃபாரின் போறதுக்கு பாஸ்போர்ட் இன்னும் ஓகே ஆகலையா, அது ரிலேட்டடா இஷ்யூ வேற வந்துருமா, இப்பவே நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இவ வேற சொல்லிட்டு இருப்பா, இல்லை என்னால வர முடியாது அப்படின்னும் போது, இல்லை நீங்க இன்டர்னா தானே வேலை செய்றீங்க, நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஃபியான்சி வந்துட்டு என்னாச்சு, இந்த மாதிரி டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்ல இல்ல நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, பைத்தியக்காரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்த வேற ஆரம்பிச்சிடுவான். ஆனா டாகி வந்துட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு உங்க ப்ரொஃபஸர் கூட டின்னர் சாப்பிடலாம், இன்னைக்கு வந்துட்டு நான் கண்டிப்பா போயே ஆகணும், இல்லைன்னா என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம். இவன் எல்லாம் கத்திட்டே இருப்பான், நீ கத்திட்டே கடை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து ஓடி போயிடுவா. அடுத்த வீட்டுல தான் காட்டுவாங்க, மூத்த பிள்ளைங்க 2ம் அதுங்களோட பிள்ளைங்க 3ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஹீலாம் வந்துட்டு டீனேஜ்ல, அதனால ஜாலியா உட்காந்து பிடிஎஸ் மாதிரி ஏதோ ஒரு பேண்டோட மியூசிக் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பா. இந்த ஹீ வந்துட்டு டியூஷன் போறதை கட் அடிச்சு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாளா. உன்னை காகி வந்து கேட்பா, ஹீ உங்க ஆத்தா வேற உன்னை திட்டுவாள்ல, நீ இங்க வந்து உட்காந்து இருக்கிறது தெரிஞ்சா அப்படின்னும் போது, திட்டினா வாங்கிக்கலாம் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து வைப் பண்ணிட்டு இருப்பா. உங்க அப்ப மாதிரி நீயும் அடி வாங்கி பழகிக்கலான்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பா. அதுக்கு ஹீ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு கடைசி அத்தையோட கல்யாணம்லாம் நான் வர முடியாதா அப்படின்னும் போது, அதுக்கு வந்துட்டு ஜூன் சொல்லுவான், உங்க அம்மா சொன்னா இந்த மாதிரி உனக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான எக்ஸாம் இருக்காமே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா அவங்களே எப்ப பார்த்தாலும் முடிவு எடுக்க விடுறீங்க, ஒரு வாட்டியாவது நீங்க எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் வந்துட்டு உங்க அம்மாவுக்கு அடிமையா வேலை பார்க்கல, அவளோட ஆசைகளை வந்துட்டு நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வேற இருப்பான். ஐயோ தகப்பா கிழிச்ச, நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆகியிருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பாளா. அங்க காகிலாம் இருந்துட்டுல கரெக்டா சொன்னமா அப்படின்ற மாதிரி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசிட்டு இருப்பா. இந்த டைம்ல கரெக்டா வந்துட்டு ஜின்னு வேற கால் பண்ணிடுவாங்க, ஜூனோட பொண்டாட்டி வந்து கால் பண்ணிடுவாங்க. உங்க ஆத்தாட்ட நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அப்பா தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதப்பா, என்னை போட்டு அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து வேற பயங்கரமா கெஞ்சிட்டு இருப்பான். நான் இங்க இல்லவே இல்லை, நான் டியூஷன் போயிட்டேன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பிள்ளைய மட்டும் அவங்க கிட்ட எடுத்து கொண்டு போய் விட்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு டாட்டா காட்டிட்டு இருப்பாங்க. அவளை வந்துட்டு கார்ல ஏறி உட்கார வச்சுட்டு ஜின் கிட்ட வந்துட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான், நாளைக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவ வந்துட்டு சொல்லுவா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்லாத மாதிரி தான் எப்பவுமே நடந்துப்ப, இப்போ அப்படிதான் நடந்துக்கிற, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு உன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் வரது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுவும் இல்லாம ஹீ வந்துட்டு இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு 30 நிமிஷத்துல அவளை வீட்டுக்கு அமுச்சு விட சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கார்ல ஏறிடுவா. அவ ஏறினதுக்கு அப்புறம் கார்ல இருக்க சைடு கண்ணாடி வந்துட்டு தெளிவா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தொடச்சிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கவே மாட்டா, அவ பாட்டுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுவா. இவன் வந்துட்டு பாவமா அங்கேயே உட்காந்து டாட்டா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டாட்டா காமிச்சிட்டு இருப்பான். இவனை பார்க்கவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கும் வேற. அடுத்த சீன்ல கீஜன் வந்துட்டு நாகியை வந்து சாரி கேட்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். நாகியும் வந்துட்டு வேற வழியே கிடையாது, அத்தை இந்த மாதிரி இல்ல, அந்த கலர்ல இல்ல, வேற பேட்டர்ன்ல தான் இருக்கு, நல்லா பார்த்தேன் அதனால அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இவ்வளோ நேரம் கழிச்சு தான் அது உனக்கு தோணிச்சாக்கோ, எனக்கு தெரியும் என் மருமகளுக்கு எது கொடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க மூஞ்சிலே வந்துட்டு சிரிப்பு வருமே. அப்புறமா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது சோய் வந்துட்டு நம்ம நாகி கிட்ட கேட்பாங்க, ஆமா நீங்க 2 பேரும் எப்பதான் குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுதான் அவளோட மூஞ்சே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம கீஜும் தான் வந்துட்டு, ஏமா அதை பத்திலாம் இப்ப கேக்குறீங்க, ஹர்ட் பண்ணாதீங்கம்மா அவளை, நீங்க உங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்தி விடுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. நாகிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட்டா தான் இருக்கும், அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்பா. அடுத்தது வந்துட்டு நம்ம டாகி தான் காட்டுவாங்க. கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட ஃபியான்சி கிட்ட வந்துட்டு சாரி கேட்டு கெஞ்சிட்டே வேற வந்துட்டு இருப்பா போன்ல. அங்க இருந்து பேச ரெஸ்பாண்டே வராது, இவ மட்டும் சாரி கேட்டுட்டே வருவா, அவ சீக்கிரம் வீட்டுக்கு போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற போனை கட் பண்ணிடுவானா. ஐயோ இந்த நாள் ஏன் இவ்வளவு
கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல வேற குப்பெல்லாம் வேற அப்படியே கிடந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டா அடுக்கி வச்சுட்டு தான் இவ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. இது லேட் நைட்ல வந்துட்டு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள உருட்டிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வேற கரெக்டா வந்துருவாங்களா. என்னம்மா இவ்வளோ லேட்டா வந்திருக்கிற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா ஒரு சின்ன வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி உனக்கு ஃபேவரட்டான ஃபுட் இருக்குல்ல, அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரிப்பா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா அத. இவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் வந்துட்டு நாகி மேல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சென்ட் இருந்துட்டு இருக்கும். அவ வேற வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அவங்க அப்பா வேற ஸ்லோவா சாப்பிடுமா, ஆல்ரெடி சாப்பிட்டேன்னு சொன்னியம்மா அப்படின்னு சொல்லும்போது, சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனால் அவள் சாப்பிட்ருக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி போயிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீ இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள்லாம் பேசும்போது அவளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். என்னை பற்றி கவலைப்படுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அடி பாவி டாகி, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்க, ஏதாவது வயிற்று கீத்த கலச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வேற பிடிங்கிட்டு இருப்பாங்களா. அவங்க அப்பா வந்துட்டு புள்ள சாப்பிடட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க பிடிங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பா வேற நடுவில். இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம போன மாதிரி எனக்கெல்லாம் ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு இவளுக்கு கல்யாணம் ஆக போகிறது நினச்சி 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பொண்ணை வந்துட்டு அந்த பையன் நல்லா சந்தோஷமா வச்சுப்பானா, அவங்க வேற கொஞ்சம் பணக்காரங்க, நம்ம கொஞ்சம் கம்மி, அதை வச்சு ஏதாவது நம்ம பொண்ணை ஹர்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நினச்சி அவங்க அம்மாவுக்கு தூக்கமே வந்துட்டு இருக்காது. அவங்க அப்பா கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க வேற. அடுத்த மார்னிங் கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு காகி இருக்குல்ல, வரப்போறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா எல்லாம் அவகிட்ட போயிட்டு, அடியே பைத்தியக்காரி, எப்போவாச்சும் நீ டிவோர்ஸ் ஆன மாதிரி நடந்துருக்கியா, ஏன் இப்படி பெப்பரப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவ வந்துட்டு சொல்லுவா, நான் எதுக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்போதுலேருந்து நான் சிங்கிள் சொல்லிட்டு எப்போவும் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், இனிமேல் வந்துட்டு யாரை வேணாலும் நான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக போய் பேச ஆரம்பிச்சிடுவா அவ. ஐயோ ஆண்டவா, இவெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி தான் மேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இங்கே இந்த ஜூன் வேற வந்துட்டு இருப்பான். ஆமாம்மா இன்னும் ஒரு 2 ஹவரில் கல்யாணம் முடிஞ்சிடும்ல, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஷூட் இருக்கு, நான் போகணுமா, இந்த மாதிரி முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்து கரைச்சல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மா இல்லை, ஐயோ மூத்தது 2களும் இப்படி லூஸாக பெத்து போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வேற இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் நாகியும் வேற வந்துட்டு இருப்பா. என்னடி இவ்வளோ லேட்டாக வர, வா உன்னை வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் நடக்குதுல்ல, அந்த சம்மந்தியம்மா கிட்ட வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் என்னோட 3வது பொண்ணு, இவளும் டாக்டர் இவ புருஷனும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த நாய் இன்னும் வரலமா அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள வேற சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. அவன் வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு வரதா போயிருப்பான். ஏன்டா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்தா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நீ இன்னும் கிளம்பவே இல்லையாடா நாயே, ஏய் லூஸ் பையிலே, உங்க ஆத்தா ஒன்றும் மனப்பொண்ணு கிடையாது, என் தங்கச்சி தான் மனப்பொண்ணு, அங்க உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்களா மேனாமணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வேற திட்ட ஆரம்பிச்சிடுவா. ஏய் நாகி நாகி கிளம்ப போறோம், ஏதோ கார்ல ஏற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற டக்குன்னு போனை வச்சிருப்பானா. ஆனா இன்னும் வந்துட்டு அவங்க பார்லர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஆரம்போதிலே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்களா. இவன் இல்ல, ஏ ஆத்தா நீ இன்னும் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவங்க எல்லாம் ஏதோ முடிச்சிட்டேன், இல்ல கண்ணில் மட்டும் ஏதோ அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ குடிச்சியா, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற அங்க இருந்து கத்திட்டு இருப்பான். அங்க அப்படியே கட் பண்ணா இந்த கல்யாணத்துல வேற மாப்பிள்ள மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் இருப்பான். நம்ம டாகி வந்துட்டு அவங்ககிட்ட இன்னும் கெஞ்சிட்டு தான் இருக்கும். அவன் எல்லாம் சும்மா இருடி நானே சரியாயிடுவேன், நீ இப்படி கெஞ்சுறதுனால எனக்கு இன்னும் இரிட்டேட் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்துட்டு கல்யாணத்தை வந்து முடிச்சிடுவாங்க. இப்போ கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கும் போது பூன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன், என் 2வது மருமக வரல அப்படின்னு சொல்லிட்டு நாகி கிட்ட கேட்கும்போது நாகி வந்து சொல்லுவான், அவன் வரவே தேவையில்லம்மா, நம்ம மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கரெக்டா வந்துட்டு அந்த பயபில் இந்த டைம் பார்த்து வந்துடும். பூனுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இப்போ வச்சு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா எங்கெல்லாம் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் லேட்டா வர மருமகன்ல நீ ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல டிராபிக் டிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் வந்துட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பூனுக்கு வந்துட்டு 2வது மருமக மேல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசம்னு நினைக்கிறேன். ஐயோ வேக்கெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்செல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பக்கத்துல நாகி இல்ல, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வாடி, உன்னை நசுக்கி போடுறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜங்ஸோ இருக்கான்ல, அவங்க அம்மா காகியை வந்துட்டு அப்பா வந்திருப்பாங்கம்மா வேவேமா வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நான் இன்னும் ஃப்ளைட்டே ஏறல, எனக்கு கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, அதனால டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவேன், வேலைன்னு சொல்லிட்டு அங்கே எவ கூட சுத்திட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கத்தி விட்டு போனை வச்சிருக்கான். ஆனா ஜங்ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருப்பான். ஐயோ இவங்கிட்ட இப்படி சொல்லி சமாதானப்படுத்துறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காகி வந்துட்டு அப்பாவுக்கு இது கொஞ்சம் வேலை இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஜங்ஸோ வந்து சொல்லுவான், பரவாயில்லம்மா அப்பா வந்துட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், அதுதானே ஃபர்ஸ்ட் முக்கியம், எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு, நானே இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பான் அந்த பிள்ளை. அடுத்து ஜூனும் வந்துட்டு அவனோட ஸ்டண்ட் வேலைக்கு வந்திருப்பான். ஆனா அங்க இருக்க இவனுமே வந்துட்டு இவனை பெருசா மதிக்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இவன் கொஞ்சம் நார்மலா தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துப்பாங்க. அடுத்து ராகி வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சதுமே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு தூங்கலாமா அப்படின்னும் போது அவன் வந்துட்டு இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்க தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருந்தோடனே உடனே அவன் வந்துட்டு எஞ்சி கிளம்ப
கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். வா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்துட்டு கூட்டிட்டு தான் கிளம்பிட்டு இருப்பான். அடுத்த ஏர்போர்ட்ல வந்துட்டு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அவனோட பேர் வந்துட்டு ஜீசுக். அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு வந்ததுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிடுவாங்க போல. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவனை கொஞ்சம் பிடிச்சிரும் போல. அதனால வந்துட்டு இதான் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டை வேற கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாளா. இவர் இன்டர்நேஷனல் லாயர் போல. அதை பார்த்த உடனே இல்ல லாயரா அப்ப நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்பத்தொட்டில போட்டு வேற அங்கிருந்து போயிட்டு இருப்பான். இந்த பைபிள்ல வந்துட்டு எந்த மாதிரியான கேரக்டரோ தெரியல. அதுக்கப்புறம் டாகி தான் காட்டுவாங்க. அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இருந்தாலும் வேற வழி இல்லையே அவன் கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர்ல வந்துட்டு கலந்துப்பா. டாகியோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைத்தட்டி வேற என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அவளுக்கு வந்துட்டு இஷ்டமே கிடையாது. ஆனா வேற வழியே இல்லை. இவங்க ஓவரா கேட்கறதுனால ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டு உட்காந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஞ்சி போயிட்டு இருக்கோம். போன கொஞ்ச நேரத்துல இவனுக்கும் வந்துட்டு கால் வந்துட்டு இருக்கோம். இவன் சொல்லுவான் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அதனால மெடிக்கல் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து எஸ்ஐ ஓடி போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஞாபகம் வரும் இவகிட்ட டேப்லெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதை கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்து லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வேற கிஸ் அடிச்சிட்டு இருப்பாங்களா. அது வேற ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வேற யாரோ நினைச்சிருவா. அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்துட்டு இந்த பைப்ல கிஸ் அடிக்கும் போது இது அவ புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிடுவா. அந்த கூட்டத்துல இருந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போச்சு இல்ல அந்த பொண்ணு கூட தான் இவன் வந்துட்டு கசமுசா பண்ணிட்டு இருப்பான். இதை வேற இவ பாத்துருவா. இவ பாக்குறத அவன் வேற பாத்துருவானா. அவன் வேற வந்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு இல்ல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு இருக்கான். அடி அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பான் அவன். அதுக்குள்ள இவ லிஃப்ட்டுக்குள்ள ஏறி இவ வந்துட்டு இந்த சட்டி பெட்டியெல்லாம் கிளப்பிட்டு ஹோட்டலை விட்டே போறதுக்காக ரெடியாகி கீழே வந்துட்டு இருப்பாள். கீழே வந்தவளை வந்துட்டு அவன் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். டாகி வந்துட்டு கேட்கும் எது கையை பிடிச்சி இழுக்கிற இப்ப நடந்தது வந்துட்டு உண்மை இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னும் போது இல்ல நடந்தது உண்மைதான் ஒத்துக்கிறேன். நான் அவளை டேட் பண்ணேன் ஆனா இப்போ அது கிடையாது. அவ வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருந்தா அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். இந்த எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அந்த சியூக்கு ஏர்போர்ட்ல பார்த்தோம்ல அவன் வந்துட்டு இங்க இருந்து பாத்துட்டு இருப்பான் பக்கத்துல. இவன் இந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுனால டாகி வந்துட்டு இப்ப நான் ஒரு மறுபடியும் நம்பணும் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னும் போது இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல ஆனா வந்துட்டு நம்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு நம்பிக்கையே வந்துட்டு இருக்காது. உடனே இந்த ஹஸ்பண்ட் பைபிளுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்ன ஓரா பண்ணிட்டு இருக்க பாவம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ண உன் மேல இருக்க லவ்ல எல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணல எனக்கு உன் மேல லவ்வே கிடையாது ஏன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனா நீ வந்துட்டு கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ண சரியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா வேற பேச ஆரம்பிச்சிருவான் அவன். நீ வந்துட்டு ஒன்னும் அவ்வளவு அழகும் கிடையாது அதுவும் இல்லாம நல்ல வேலையிலயும் கிடையாது இஷ்டம் இருந்தா இரு நான் இப்படிதான் இருப்பேன் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு இந்த மாதிரி நம்மளோட கல்யாணத்தை இன்னும் ரிஜிஸ்டர் கூட பண்ணல அதனால கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். அவன் போனதும் இவ ஒரு மாதிரி உட்கார்ந்த உடனே அந்த சியூக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாத்துட்டு இருப்பான். நான் தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சோல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில காமிப்பானே உடனே இல்ல அதை பிடிங்க அவ பாட்டுக்கு வேற குடிச்சிருவா. ஐயோ அது நான் வாய் வச்சு குடிச்சதுங்கன்னு சொல்ல வரதுக்குள்ள மொத்தத்தையும் வந்துட்டு அவ குடிச்சிடுவா. குடிச்சிட்டு அதுக்கான காசையும் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாள். என்னது இது வித்தியாசமான பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரியே தான் பாத்துட்டு இருப்பான். ஆனா அவ வந்துட்டு இவனோட மூஞ்சே வந்துட்டு பார்க்காம அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு இந்த புள்ளைய நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஒருவேளை நம்ம எக்ஸி எவ்வளாச்சும் ஒருத்தியோட ஃப்ரெண்டா இருப்பாளோ நம்ம பார்த்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்து பார்த்துட்டு இருப்பான். இங்க நான் இருந்த மொத்த விஷயத்தையும் வந்துட்டு அவன் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பான். அடுத்து வீட்டில் வந்துட்டு இந்த கீஜூன் வந்துட்டு நம்ம நாய்க்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது லேட்டா வந்துட்டு நாய் வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற கண்ணா பின்னா அசிங்கமா வேற அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா வேற. இவன் சும்மாவே திட்டுவா நம்ம வேற இந்த மாதிரி பண்ணிட்டோமே இன்னும் வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற பாவமா தான் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம டாகிக்கு வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பார்க்ல வந்து ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்குமா அந்த வழியா தான் இந்த அங்கிளும் ஓக்ஜாவும் ஆண்டியும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அங்கிள் வந்துட்டு என்னது இது இவன் நம்ம டாகி மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓக்ஜா கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க உனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு காது தான் கேட்காம போச்சு இப்போ கண்ணு போச்சா அவ ஏன் இங்க இருக்க போறா அவ புருஷன் கூட தானே இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி வந்துட்டு பெருசா பார்க்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த அங்கிள் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு அக்கான்னு தெரியலன்னு சொன்ன நீ எப்படி இருக்க தெரியுமா உங்க அக்கா எப்படி ஃபிகரா இருக்குது ஆனா நீ பேர் மொக்க மூஞ்சாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டுட்டு தான் வேற அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. வீட்டுல எல்லாருமே வந்துட்டு டாகியோட கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வேற யாரு நம்ம டாகி தான் வந்துட்டு இருக்கோம் பொட்டி படுக்கையோட. அங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற பெட்டி படுக்கையோட வந்துட்டு இருப்பாளா. அதை பார்த்த உடனே கையில இருக்க குழம்பு சட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுருவாங்க. அது வேற ஓக்ஜா ஆண்டி மேல விழுந்துருமா ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்து எல்லாருமே வந்துட்டு சரியான ஷாக்ல தான் வந்துட்டு அவளை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன புருஷன் கூட இல்லாம பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இத்தோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கண்டிப்பா பண்ணிடுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சீரிஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய சீரிஸ் நல்ல ஒரு குடும்ப கதையா இருக்கும். இந்த டிராமாவோட பேர் வந்துட்டு ஒன்ஸ் அகைன். இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.